பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தர்மியான வேலையிலும் ஒரு விலையேற்பட்ட சத்தியத்தை நாம் தியானிப்போம். யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 1 அதிகாரம் 12வது வசனம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவார். அன்பானவர்களே, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். தமிழ் மொழிபெயர்ப்பில் எப்படி போட்டுட்டாங்க? சரியான மொழிபெயர்ப்பு என்னன்னா, சோதனையை ஜெயிக்கிற மனுஷன் பாக்கியவான். தமிழ சகிக்கிறன்னு போட்டாங்க. அதனால தான் ஒரு சின்ன மாற்றம் பெரிய சேதம். தமிழ்நாட்டு திருச்சபை தமிழ் மொழி பேசுகிற எல்லாம் சகிக்கணுங்க. சோதனையை சகிச்சு 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 ஒடிந்து போயிடுவாங்க. சோதனையை ஜெயிக்கிற மனுஷன். இயேசு சோதனையை சகிக்கவில்லை, சோதனையை ஜெயித்தார். சோதனைக்காரன் பிசாசு வனாந்திரத்தில் 40 நாள் சோதிக்கப்பட்டார். அதை சகிக்கல இயேசு, அந்த சோதனையை ஜெயித்தார். அப்படியே போட்டு மத்தேயு 4 அதிகாரத்தில் பாருங்க, லூக்கா 4 சோதனைக்காரன் பிசாசு அவரை சோதிக்கும் போது அதை அப்படியே சகிச்சுக்கிதில்லை. சகிக்காதே, ஒடிந்து விடுவாய். சகிச்சு ஜெயிக்கிற மனுஷன் பாக்கியவான். எப்படியா ஜெயிப்ப? இயேசு சோதனையை எப்படி ஜெயித்தார்? சிலுவையில் எல்லா சோதனையும் வருது. பாவ சோதனை, சாப சோதனை, தரித்திர சோதனை, வியாதி சோதனை, மரண சோதனை, போதாள சோதனை, எல்லா சோதனையும் வருவது. எப்படி ஜெயித்தார்? ஜெயிக்கும் பொருள் ஜீவ வார்த்தை, ஜீவ சர்வம், ஜீவ ரத்தம். தேவனுக்கு, தனக்கு, உலகத்துக்கு. அவ்வளவுதான். சோதனையை ஜெயித்தார். அப்போ சோதனையை ஜெயிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமா, ஜெயிக்கும் பொருள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். ஜீவ வார்த்தை. அந்த ஜீவன தேவநீதி உடித்தேதல். தேவன் தனக்கு ஆதாமுக்கு முழு உலகத்துக்கு கொடுத்தா பாவம் டு மரணம் என்கிற சோதனையை ஜெயிக்கலாம். இயேசு பாவத்திலிருந்து மரணம் வரைக்கும் ஜெயித்தாரு சிலுவையில. எப்படி ஜெயித்தாரு? தேவநீதியிலிருந்து உடித்தேதல் கொடுக்கிறார். கைவிட்ட பிதாவை கொடுக்கிறார். ஈட்டியால் கொடுக்குற ஆதாமுக்கு முழு உலகத்துக்கு கொடுக்கிறார். 3 நாள்ல சகிக்கல, ஜெயித்துட்டார். பாவத்திலிருந்து, மரணத்திலிருந்து, பாதாத்திலிருந்து, தரித்திரத்திலிருந்து எல்லாத்தையும் ஜெயித்து அவர் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு உத்தமன் நிரூபிச்சார். இயேசு சிலுவையில உன் சாணத்தை எடுத்து உன்னுடைய பாவத்தை, உன்னுடைய தரித்திரத்தை, உன்னுடைய மரணத்தை, உன்னுடைய வியாதி, உன்னுடைய பாதாளத்தை இயேசு சிலுவையில் சுமந்து கொண்டு உத்தமன் நிரூபிச்சாராம். விளங்கின பின்பு, அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜீவ கிரீடத்தை பெறுவான். பரலோக ராஜ்யத்தை, நித்திய ஜீவனை பெற்றுக்கிட்டார். 3வது நாள்ல உலகத்தை பிசாசு கையிலிருந்து வாங்கிட்டார். அப்போ உத்தமன் என்று விளங்கணும். எல்லாரும் சிலுவையில் அறிகிறாங்க, காரி தப்புறாங்க, யாரையும் சபிக்கல. உத்தமன் இயேசு. ஈட்டியால குத்துறாங்க, சபிக்கல. சிரசுல முள்முடி வைக்கிறாங்க, பகைக்கல, சபிக்கல, நிந்திக்கல, தூசிக்கல. ஜீவ சர்வம், ஜீவ ரத்தம். பாவத்தையும் மரணத்தையும் சிலுவையில் கொட்டுறாங்க அவர் மேல ரோமர்கள், யூதர்கள். அதான் முழு உலகத்திலும் இயேசு தேவி நீதி உயிர்த்ததில் பேசுறாரு. ஜீவ வார்த்தை தான் பேசுறாரு. பிதாவே விடுகையில் ஆவிப்பித்து ஜீவனை விட்டார். ஜீவன்ற வார்த்தை ஈட்டியாளர் ஜீவ சர்வ ஜீவர். ஆதாம் முழு உலக உத்தமன் நிரூபிச்சார். பாருங்க, நீங்க கூட நிரூபிங்க. ஜீவ சர்வ ஜீவர். சபிக்கணும் ஆஸ்வதி, பகைக்கும் நன்மை, சத்துவ. இதுதாங்க சிலுவையில் இயேசு நிரூபிச்சு காண்பது. அதனால் என்ன நடந்தது? உத்தமன் என்று விளங்கின பின்பு தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் தமிழ் ஜீவ கிரீடத்தை பெறுவான். பிதாவாகிய தேவனத்தில் அன்பு கூர்ந்தார். அன்பு ஜீவனையே, ஜீவ சர்வ ஜீவ ரத்தம்.
ஈட்டியால் குத்தன் அன்பு கூறார். ஆதாம் வந்து முழு உலகத்தையும் அன்பு கூறார். என் அன்பு? இயேசுவின் அன்பு, மாறாத அன்பு. ஏ டு ஜெட் ஜீவ சொல்றேன் ஜீவ இயேசு கொடுத்து அன்புக்கு வந்து ஒத்தமன் நிரூபிச்சாருங்க. அப்புறம் தான் ஜீவகிரியோட பாவத்தை, மனத்தை, பாதாளத்தை, தரித்திரத்தை எல்லாம் செய்வோம். சகல அதிகாரம் இந்த சுவிசேஷ ஜோயே ஜீவனை ஜீவ மார்க்கத்தை உலகமெல்லாம் பிரசங்கம் பண்ணு சொல்லியிருக்கேன். அதான் என்னுடைய செய்தி. ஃபேஸ்புக்கில் போயிட்டு துளசிராமன் தாமஸ் சர்ச், யூடியூப்பில் போயிட்டு ஏஎல்சி வெல்லூர் சர்ச், இன்னொரு எஃப்ஜிசி வெல்லூர் ஒரு சேனல் இருக்குது. இன்னொரு துளசிராமன் தாமஸ், எல்லாம் 100க்கு 100 ஜீவ மார்க்கம். கேட்க கேட்க காதுக்கு தேனூரும் ஜீவ மார்க்கம். எல்லாம் நன்மை தீமை அறியத்தக்க மார்க்கம். மனுஷன் ரோமர் 3 எல்லோரும் பாவம் செய்து தேவ சோதனையில் மூழ்கி கிடக்கிறான். படித்தவன், படிக்காத, ஏழை, பணக்காரன், உயர்ந்த ஆணு, பெண்ணு, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென் அப்புறம் ஆஸ்திரேலியா, படித்தவன், படிக்காத, ஏழை, பணக்காரன், உயர்ந்தவன், தாழ்ந்த, அரசியல் தலைவர், சினிமா கலைஞர், டாக்டர், ஏஜி, எல்லாம் அம்மா வயிற்றில் பிறந்தவன் பாவத்தின் சம்பளம் மரணத்திலே முடுகி விட்டான். சோதனை போதுமடா சாமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி. பாட்டுக்காரன். இந்த சோதனை ஜெயிக்க மலையை நோண்டி எலி பிடிக்காத இயேசுவை பார். சோதனையை ஜெயித்தா, உன் சாணத்தை எடுத்தா, உன் பாவத்தை, உன் சாபத்தை, உன் மரணத்தை, உன் தரித்த பாதாளத்தை ஏற்றுக்கிட்டு 3 நாளில் ஜெயிச்சிட்டார். நீ 30 வருஷமா இயேசு பின்பற்ற, 15 வருஷமா பின்பற்ற. ஊர் சரியில்லை, நாடு சரியில்லை, அரசியல்வாதி சரியில்லை, அந்த ஊழிக்கார் சரியில்லை, இந்த ஊழிக்கார் சரியில்லை. இயேசு அந்த ஊழிக்கார் எல்லாம் ஆதாம் வந்து உலக ஜீவனை பழி கொடுத்தா. கைவிட்ட பிதா, கோபக்காசு, காட்டுகிறது யூதாசு, பகைக்கிற, சபிக்கிற, நிந்திக்கிற, தூசிக்கிற ரோமர் ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தை கொடு. அதை உன் கையில் கொடுத்துக்கிறார். நீயே அதை காட்ட மாட்டுற, நன்மத்தையே காட்டுற. சபைக்கு போய் ஞானசாண்டி எடுத்து திருவிருந்து எடுத்து புரியோஜனம் இல்லை. பாவத்தையும் மரணத்தையும் பிசாசு கொண்டு வராயா. ஆதாம் வழியாக பிறந்த எல்லாருக்கும் சிறிய வாலி உலகம் ஃபுல்லாக கொண்டு வராயா. நீ தேவி நீதி உயிர்த்தல் பேர் எதிர்வினை, பாவ பரிகாரம், பாவத்துக்கு பரிகாரம், சாபத்துக்கு பரிகாரம், தரித்து பரிகாரி. அவருக்கு ஏசு அவர் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அதுக்கு தேவி நீதி உழித்தெதிலும் கொடுக்கணும். பாவத்திலிருந்து மரணம் வரைக்கும் சோதனையை ஜெயிக்கணும், சகிக்கிறதில்லை. அப்போ யாக்கோபு 1:12 சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் போடுது. அதனால் என்ன பண்ணுறது பெருது? சகிக்கணும் பெருது, சகிக்கணும் பெருது. எவ்வளோ நாளுக்கு சகிக்கிறதுனால உங்களுக்கு என்ன லாபம்? ஜெயிக்கிற வேலையை பாருங்க. நோயை எவ்வளோ நேரம் சகிப்பேன்? தரித்திரத்தை, கடன் தொல்லை, அவமானம், வெக்கம், நேர்ந்து சகிச்சு அதனால என்ன கேட்டேன்? சகிக்கும் போது வேலைப்படுவேன், துக்கப்படுவேன், சோர்ந்து போவேன், இல்லை கசப்பு, பகைகிறது, அப்படிப்பட்ட காரியம் தான் சகிச்சு நேர்ந்தினாக்கா பிரச்சனை உள்ள. ஜீவ சொல்ற ஜீவ ரத்தம், தேவி நீதி ஊய்த்தல், பரலோக ராஜ்யத்தை கொடுத்து ஜெயிக்கிற வேலையை பாரு. பாவத்தின் சம்பளம் திருடவும் கொள்ளவும் அழிக்கும் வருக வேறுண்டு போற. அதான் சோதனை. திருடவும் கொள்ளும் அழிக்கும் வேறு. நானும் அவங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும். அது ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தை கொடுக்கணும். பிசாசு அங்கே அபாலிஷ் ஆயிடுவான். தேவனுக்கு தனக்கு முழு ஜீவ சொல்ற ஜீவ ரத்தம். அது தேவி நீதி உயிர்த்தல் இருக்குது. இயேசு ஜீவன்ல ஆதாம் வழியாக பாவத்தின் சம்பளம் மரணம் இருக்குது. சோதனை பல ரூபத்தில் வருது, பலருக்கு பல ரூபம். எல்லாம் ஒரே வார்த்தை, நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கும் நாளிலே ஷாகவே ஷாவாய். மரணத்துக்கு இருக்குது பிசாசு பல சோதனையை கொண்டு வரான். அதுக்கு இயேசு விழித்து ஜீவனமாக இருக்கிறாரு. என் பேர் சொல்லி பிதாகுமார் பசுத்தாக்கி ஆதாம் வந்து முழு உலகத்து கொடுத்து ஒத்தமென்று விளங்கின பின்பு. ஆமாம், முழு உலகத்து ஒரு ஆளுக்கு பகை கசப்பு, மாமியார் மாமனார் நாத்தனார் மூத்தனார், உன் வீட்டாரே உனக்கு சத்துரு, பிரச்சனையான ஆட்கள் வீட்டார். ஆமாம், வம்புக்குனே ஜீவனை பழி வானத்தோடு சகல பரலோகத்தை எழுதி வைங்க. கடிந்து கொள்ளுங்க, புத்தி சொல்லுங்க, எச்சரிக்கை அம்மாவே இருங்க. இயேசு ஜீவனை பழி கொடுக்குறது உறுதியாக இருங்க. தேவனுக்கு தனக்கு ஆதாம் ஒத்தமென்று விளங்கிறீங்களாங்க. அப்போது சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு. ஆமாம், விலங்கல்னா முடியாது, ஜீவ கிரீடத்தை பெற முடியாது, நித்திய ஜீவன் ஆசுவாதம், ஜபத்துக்கு பதில் வராது, உன் ஆராதனைக்கு அற்புதம் நடக்காது, ஜபத்துக்கே பதில் வராதுங்க. நீ உத்தமன் என்று விலகனாக்கா அதுக்கப்புறம் எங்க ஜபம் துதி ஆராதனை வாயுது? உத்தமன் நிரூபிக்கணும். ஏசு மத்திய மார்லூகாம எங்கும் சுற்றி தெரிந்தார். பிசாசின் வல்லவில் அகப்பட்டிருக்காங்க. எல்லாம் சோதனை. திமிர்வாதக்காரன், லேகோன் பிசாசு, பெரும்பாடு சரி, எல்லாம் கூட ஜவடமும் எல்லாம் சோதனை. உத்தமனு விளங்கப்படல. கவலை, பயம், வெறுப்பு சகிச்சினே இருக்கிறான். 38 வருஷம் வியாதியை சகி. அதனால் அவனுக்கு என்ன லாபம்? சகிக்கிறான் 30 வருஷம் பேச சகிச்சினே இருக்கிறான். சோதனையை சகிச்சு என்னத்துக்கான? ஏசு வந்தார், சகிக்கல, ஜெயித்தாரு. என் தழும்புகளால் சும்மா நல்ல மேய்ப்பன்
ஜனங்களுக்காக ஜீவனே ஜீவ சரஜீவரத்தை அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் வீடு குத்தாரு. எழுந்து நடந்தான், பாவத்தை மருந்து வியாதி ஜெயித்து பசுத்தாய் ஊற்றப்பட்டு எழுந்து போய் இனி பாவம் கிறிஸ்துக்குள்ளே சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாரு. அப்போ ஜீவ ரத்தத்தை கொடுத்தா அந்த 38 வியாதிஸ்தன் பேரை சொல்லி அவன் உத்தமன்னு விளங்க பண்றான். ஜீவஸ்வர இயேசு சாமன பிதாவாகி தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்தை கொடுத்து உத்தமன்னு விளங்க செய்த பிறகுதான் வாக்குத்தத்தம் பண்ண ஜீவ கிரீடம், உயிர்த்தெழுதல், ரட்சிப்பு, விடுதலை, சுகம், பலஜீவ, ஆசுவாதம், பரலோக ராஜ்யம் அவனுக்கு வருது. உத்தமன் விளங்கப்பட்டார். மத்திய மார்க்கம் எங்கு சுற்றி பிசாசின் பல்லவில் அகப்பட்டு யாவரையும் குணமாக்குறார். நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ சரஜீவர். அந்த ஜீவனில் தேவ நீதி பரலோக ராஜ்யமே இருக்குது. எல்லாம் நன்மை மரியாதை கடி சாக இருக்கிறான். உத்தமன் இல்லை, சன்மார்க்க துன்மார்க்க, சுயநீதிக்கார, அநீதிக்கார, பாவி, அக்கிரமக்கார, துரோகி, தேவனுக்கு துறை, தனக்கும் உலகத்துக்கு துரோகி. என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள், நான் துர்குணத்தில் உருவானேன், அதனால் பிசாசு நொறுக்குன்னு எல்லா சோதனையும், வியாதி, வறுமை, தரித்திரம், பாதாளம், அவிசுவாசம், அவநம்பிக்கை, சந்தேகம், ஒரே சோதனை, பாவ சோதனை. சின்னவன், பெரியவன், வாலிபன், முதியவன், நோவா காலத்தில் நடந்து அப்படியே மனுஷகுமார் காலத்தில் நடக்குது. சோதோகத்தை விட மோசமாக நடக்குது. இயேசு ஜீவரத்தை தேவி நீட்டி உயிர்த்தல தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்தை கொடுத்து உத்தவனு விலக பண்ணியா சுலபையாது. நன்மத்தைம காரியத்தை தேவந்தருக்கு உலகத்து மட்டும் அது மட்டும் கொடுக்கிறார். அதுபோல ஜீவத்தையும் தேவந்தருக்கு ஆதாம் முழு உலகம் கொடுத்துப்பா. பாவுண்டு மனம் பசு தேவதர் பணிவிடை செய்து தான் ஆகும். அதை தான் செய்தார். நானே நல்ல மேய்ப்பன். ஆடுகள்லாம் காட்டு மிருகம், பிசாசுகள் சீக்கி சோதனை சீக்கிறாங்க. திருடவும் கொள்ளும் வழி வேறும் நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாக்கி அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்றார். நானே வழியும் சத்தியும் ஜீவனமாக இருக்கிறேன். பாவத்தின் சம்பளம் மாறணும். அம்மா வயிற்றுல பிறந்தாவும் போதும். ஆப்பிரிக்காவோ, ஐரோப்பாவோ, வட அமெரிக்காவோ, தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா ஊழிய செய்தால் எல்லாம் கொள்ளாது. தடுக்கவே தான் எல்லாம் ஆதாம் வழியாக பிறந்தவன். பாவத்தின் சம்பளம் மரணத்தில் தான். நல்லா கோட்டு சூட்டுமாக்குறான், காரும் பங்களாமாக்குறான். சோதனை எல்லாம் நினைக்காது. அவன் தான் பல சோதனை சிக்கி கிடக்கிறான். கண்டில் நிச்சயம், மாஞ்சி, சுயநீதி, அநீதி, பாவ, சாபம், மண், ஆபத்து, விபத்து, பொல்லாத மனிதர்கள், பயங்கர சோதனை சிக்கிறவன் தான் மனுஷன். சோதனை சகிக்கிறது இல்லை. சோதனை ஜெயிக்கிறதுனா இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். வருத்தப்பட்டு வாரம் எல்லோரையும் நானே ஜீவப்பம், இந்த அப்பத்தை புசித்து திராட்சை ஜீவ வார்த்தை கொள்வாங்க. இயேசு சுவாமிட்ட வாக்கு, இயேசுவே படி, இயேசுவே சத்து, இயேசுவே ஜீவன். அவர் தேவ நீதிபதியில் பரலோக ராஜ்யமாக இருக்கிறாரு. என் பேர் சொல்லி, என் மனைவி பேர் சொல்லி, உங்கள் பிள்ளைங்க பேர் சொல்லி, உங்கள் குடும்பம், பாட்டன், பேர பிள்ளைங்க பேர் ஆதாம் வழியாக பிறந்து சோதனையில் முழுகி கிடக்குதுங்க. பரிகாரம் ஜீவ விச்சத்துக்கு உன் பேர் சொல்லி பிதாகுமார் பசுதாய்க்கு மத்தியசம். ஆதாம் முழுவதுக்கு தேவி நீதி பரலோக வானத்தோட சகல அதிகாரம், ஜீவ ஐஸ்வர்யம், தேவந்தனுக்கு ஆதாம் முழு தரித்திர சோதனை. இயேசு தரித்திரமாக்கப்பட்டார் சிலுவையில். உன் தரித்திரத்தை ஏற்றுட்டாரு. வியாதி சோதனை, பாவ சோதனை, மரண சோதனை, தரித்திர பாதாள சோதனை இன்னத்தையும் பண்ணார் இயேசு. ஜீவ சோதனை, ஜீவன தேவி நீதி உயிர், ஜீவ ஐஸ்வர்யம், தேவந்தனுக்கு ஆதாம் தரித்திரத்தில் பாதாள பரலோக ராஜ்யத்தை, தேவந்தனுக்கு ஆதாம் பாதாளத்திலிருந்து தேவி நீதி உயிர்த்ததில் பாவுண்டு மனத்திலிருந்து விழுதல. இயேசு தேவி நீதி உயிர்த்து ஜீவனமாக ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள். இயேசு கிறிஸ்துக்குள்ள வா. யாக்கோபு 1:12 சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணின ஜீவகிரிடத்தை பெறுவான். அன்பு என்ன? அகாபி அன்பு, மனித அன்பு கிடையாது. கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு, அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு, பிதாவாகிய தேவன் இயேசுவை தந்துள்ளி, அந்த இயேசு வெத்திய தேவன் பரலோகத்தை கொடுத்து அன்பு கொடுத்தாரு. அவர் முந்தி நம்மிடத்தில், நான் பிந்தி அவரிடத்தில் அன்பு கூறணும். தேவனாகிய கர்த்தரிடத்தில் உயிரத்தின் முடியாத அன்பு கூறு. என் அன்பு இயேசுவின் அன்பு. அது ஜீவசர் இயேசு அவருடைய வாழ்க்கை பிதாவாகிய உலகாங்கியத்தை கொள்வார். அதுக்கப்புறம் உன்னிடத்தில் பிறண்டிடத்தில் அன்பு, அகோப்பி அன்பு, தேவனிடத்தில் பரலோகராஜ தேவந்தன் ஆதாம் உங்களுக்கு கொடுது. எல்லா சோதனைக்கிலிருந்து தப்பித்துக் கொள்வாய். நீ ஒத்தமிழந்து விளங்க பண்ணுகிறாய். உனக்கு வாக்கு திட்டமிட ஜீவ கிரீடத்தை, நித்திய ஜீவனை பரலோக வானத்தில் சகல கொடுப்பார். ஜெபம் பண்ணும். பசுத்தாவே இந்த அருமையான மதிய வேலையில் எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நினைச்சிருக்கோம். பயப்படாத, கலங்காதது. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமேற்று போய் பிசாசுகளில் சிக்கி தவிக்கிறாங்க. பாவத்தில், சாபத்தில், மரணத்தில், தரித்திரம், பாதாளத்தில். ஆதாமின் சிந்தை மரணம், கிறிஸ்து சிந்தையோ ஜீவனும் சமாதானம். பல சோதனை வெளியே சொல்ல முடியல. சோத்திரம், வெக்கம், அவமானம், அவிசுவாசம், அவமானம், வீடு இல்லை, வாசல் இல்லை, பொருள் இல்லை, எல்லாம் என்ன செய்யுது, எல்லாரும் செய்து ஆதாம்குள்ளே பிறந்த பல சோதனை, வியாதி, வறுமை, பிசாசு, திறறான், சந்தோஷம், சமாதானம், சுகம், பலஜி எல்லாத்தையும் திட்டிகிட்டே இருக்கிறான், அடிச்சுட்டே இருக்கிறான், கொண்டுகிட்டே இருக்கிறான். ஏன்னா ஆதாம்குள்ளே இருக்கிறோம். சுயநீதி, அநீதியை, நன்மத்தையுமே, நன்மார்க்கு, துன்மார்க்கு, தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கான பிசாசு வந்துகிட்டே இருக்கிறான், திட்டிகிட்டே இருக்கிறான், கொண்டுகிட்டே அழிச்சிட்டே இருக்கிறான். தப்பிக்க ஒரே நானே வழியும் சதி ஜீவனமாக இருக்கிறேன்.
திருடவும் கொள்ளும் ஒரு வேறு அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பதினோரு ஜீவ விஷயத்துக்கு என்னை கொடுக்குறாரு. இயேசு சாமண்ட வாக்குத்தத்தை கொடுக்குறாரு. அதை எடுத்து பிதாக்குமார் ஆதாம் முழு உலகத்துக்கு எவ்வளவு செய்வாங்க. பாவம் மருந்து பசுத்த தேவத்தோட பணிவிட செய்வாங்க. வாயினெல்லாம் கிறிஸ்துக்குள்ளேங்க. நானே திராட்சை செடி, நீங்கள் ஒருவனின் வாக்கு நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டி ஒரு 18 ஆட்டுடைய தேவன் தனங்களுக்கு ஆபிரகாம் சகல காத்து ஆசுவாகும். தேவன் ஆபிரகாமை விசுவாசித்தார். மோரியா மலையிலே முள்ளில் சிக்கிக்கொண்டு ஒரு ஆட்டை ஈசாக்கு பதிலாக பலி செலுத்தினார். 18 பலி தேவன் தனக்கு உலகத்து ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபை ஆசீர்வதித்தார். வேதத்தில் காணும் பாத்திரம் இயேசு ஜீவாட்டுக்குட்டி 18 ஆட்டுக்குட்டி இயேசு சாமண்ட வாக்குத்தத்தை தேவன் தனக்கு உலகத்து கொடுத்தார். எல்லா சோதனை ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபு மோசே எஸ்ரு எல்லாருமே பழைய ஏற்பாடு 18 ஆட்டுக்குட்டி இயேசு பழைய ஏற்பாடு இயேசு சாமண்ட ஜீவ பலி, சர்வாங்க தகவல் பலி, குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி. அந்த தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு பாவட்டுமான சோதனை பிடியில் வெற்றி வாழ்க்கை வாழ்ந்தாங்க. புதிய ஏற்பாடு அந்த ஆட்டுக்குட்டி உலகத்தை பார்த்து தேவ ஆட்டுக்குட்டி, அது ஜீவ ஆட்டுக்குட்டி. அந்த இயேசு சாமண்ட வாக்கு தத்துவம் பாவத்துக்கு பிறகு தேவன் மரணத்துக்கு ஊழித்தேரு ஏமே சொல்லி தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு நீ ஒத்தமென்று விளங்க பண்றியா. ஆமாம், இயேசு சரி இயேசு ஆதாம் சபிக்கிறோம் பகைக்கிறோம் எந்த ஆதாம் குடும்பத்தை அப்புறம் முழு உலகத்துக்கு கொடுத்தா நீ உத்தமன்னு விளங்க பண்றான். இல்லை நான் நல்ல சுயநீதி அநீதியை காட்டினா நீ அநீதிமானு நிரூபிக்கிறேன். அதனால பிசாசுங்கிறதா இருக்கும், சோதனை தான் இருக்கும். இயேசுவின் ஜீவனை தேவனுக்கு தனக்கு ஆதாம் இயேசு சாமட வாக்குத்தத்தை கொடு உத்தமன் விளைகிற பண்பு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு ஜீவனிடத்தை பெறுவாய். கத்தாவை இந்த வார்த்தை கொண்டு ஒவ்வொரு ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையை இலவச கிறிஸ்து இயேசுல மீட்பை கொண்டு நீதிமான ஆக்கப்படுறாங்க. அந்த கிறிஸ்து இயேசுவை தேவ நீதி தமிழ் ஊற்றியது பரலோக ராஜ்யத்தை பிதாகுமார் பசுத்தாகி செலுத்து, ஆதாம் முழு உலகத்தை செலுத்து, வாய்நாள்லாம் செலுத்து, இடைவிடாமல் செலுத்து, எக்காலத்து செலுத்து, சோர்ந்து போகாமல் செலுத்து. எல்லா சோதனையும் ஜெயிப்பாய். பாவத்திருந்து மனத்திருந்து தரித்திருந்து பாதாந்து எல்லாவற்றையும் ஜெயித்து தேவ நீதி உயிர்த்தது பரலோக ராஜா ஆசீர்வாத ஐஸ்வர்ய சமாதானம் வெற்றி வாங்கி வாழ்ந்து ஆடு மேய்க்கிற ராஜாவாக சரிசாலி யோசிப்பு எகிப்துக்கு அதிபதி அவன் தாய் தகப்பன் அநாத பின் 120 ராஜாத்தி ஆவா. ஆபிரகாம் சகல காத்துல ஈசாக்கு ஆஸ்வாத் யாக்கோபு கோலும் தனி சகல காத்து வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போட்டு அந்த இயேசு நானே வழி சத்து ஜீவனமாக இருக்கிறார். நன்மை தீமை அறியத்தக்க கனி பிஷாகவே சாவாய். பிசாசு சோதனையா சிக்கிக்கொள்வாய். ஆதாமின் சிந்தை மனு கிறிஸ்து செஞ்சு ஜீவன சமாதி இயேசு ஜீவன் பரிவர்த்தனை தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு அசுத்தத்துக்கு பசுத்தாவே இருக்கு. குடும்பத்தார் படத்துல போற இடத்துல இயேசு நானே நல்ல மேய்ப்பை செல்க ஜீவனையே கொடுக்க. அந்த ஜீவன தேவனையும் சொல்லுது பரலோக ராஜ்யமே இருக்குது. நீ இயேசு தேவன் தனக்கு உலகத்துக்கு அசுத்தத்துக்கு பசுத்தாவி ஒத்தமனை விளங்க பண்ணி எல்லாரையும் பிசாசுக்கு விடுதலையாக்கி அதாவது சத்தியத்தை ஒவ்வொரு ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கும். மாபெரிய கொண்டு வரும்படி ஜெபிக்கும். இயேசு நாமத்தை எல்லா ஜெபிலும் இருக்கும் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமென். கர்த்தருக்கு மகிழ்வு உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ், பரிபூர்ண ஜீவன் சபை சோழன் பகுதியில் எங்கள் சபையினர் ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக செய்து ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்க. யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெல்லும் சர்ச் பண்ணுங்க, அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் ஒரு பிள்ளைகளுக்கும் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இன்னொரு சேனல் FGC வெல்லூர் ஒரு சேனல், இந்த சேனல் 100 ஜீவ மார்க்கத்தின் அப்போது எங்கும் வெளியேற்பட்ட சத்தியங்கள். உங்கள் நண்பர்கள் ஒரு பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இதிலிருந்து நிச்சயமாய் நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டே தீர்வார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்வார். இந்த செய்தி 20/11/2024 அன்று வேலூர் பகுதியிலே கொடுக்கப்பட்டது. செய்தியை மறுபடியும் கேளுங்கள். உங்கள் நண்பர் ஒரு பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. சோதனையில் சிக்கியிருக்கிற பாவ சோதனை, தரிசன பாவ சாபம், மன்னது பாதாள நேரம் ஓரங்களை சோதனையை சகிக்கிறவங்களாம் அந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் இந்த செய்தி ஷேர் குறைந்து ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இது நிச்சயமாக நீங்கள் ஆல்சோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. யூடியூப்பில் போயிட்டு ஏஎல்சி வெறும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கடைசி நாள் ஏபில் தேவன் ஒரு வல்லமையாக பயன்படுத்துவார். சோதனையை ஜெயிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு தேவனிடத்தில் அன்பு கூறுகளுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜீவகிட்ட நிச்சயம் பெறுவான். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.